பாப்பா என்ன ஆசீர்வதியாயா? மகராசியாயிடமா? என்னம்மா இது? பெத்த தகப்பனாரு பக்கத்திலே நிக்கிறாங்க, முதல்ல அவங்கள கும்பிடாம வேலைக்காரி என்ன போய் அப்படி சொல்லாதாயா? நான் தாய பார்த்ததில்லை, உன்னதான் பார்த்தேன். நான் அறிஞ்ச முதல் தெய்வம் நீதானே. நீ சொல்லித்தானே எனக்கு தெரியும் இவங்க என் அப்பான்னு. நல்லா இருமா. நான் சொன்னது உண்மைதானே? ஆமாம்மா, பிறந்த அறையிலேயே தாய பறி கொடுத்த உன்னை ராத்திரியெல்லாம் கண் விழிச்சு பகலெல்லாம் பாடுபட்டு இந்த 16 வருஷமும் ஆயாதானே உன்னை வளர்த்து ஆளாக்கி இப்படி சங்கரதமா என் கண் முன்னால நிறுத்தி வச்சு. என்னங்க கேது, உங்க கண்ணை பற்றும் போல இருக்கு. மத்தவங்க கண்ணை விட பெற்றவங்க கண்ணு தானுங்க பிள்ளைங்களுக்கு ஆகாது. பத்தியா ஐயா, நான் மறந்து போயிட்டேன். இன்னைக்கு என் பிறந்த நாள் இல்ல, வழக்கம் போல முருகன் கோயிலுக்கு போய் இந்த வரைக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணேன். முருகா, இந்த பாக்கியம் எனக்கு என்னைக்கு நிலைச்சிருக்கணும். லட்சுமி, உனக்கு காலேஜுக்கு நேரமாகல, புறப்படு புறப்படு. சரிப்பா. பொன்னம்மா, லட்சுமி உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும் போதெல்லாம் உண்மையை சொல்லி உங்களுக்குள்ள இருக்கிற ரத்த உறவை இன்னும் அதிகமாக்கிடலாமான்னு தோணுது. ஐயோ வேண்டாங்க, இத்தனை வருஷமா நான் இருந்த விரதமும் நீங்க அம்மாவுக்கு செய்து கொடுத்திருக்கிற சத்தியமும் ஒரே சமயத்துல வீணா போயிடுங்க. ஐயா, இந்த 7 வயசுல பிறந்த பொண்ணு ஒரு இளவரசி மாதிரி நீங்க வளர்க்கறத நான் கண்டால பாக்குறேன்னு, அது ஒண்ணே எனக்கு போதுங்க.